என் பெயர் சீனா சார்வைக்கியன். நான் வடக்கு கிழக்கு மற்றும் 9 மாகாணத்தின் பட்டதாரிகள் வேலையிட்ட பட்டதாரிகள் பிரச்சனையை தொடர்பான ஒருங்கிணைப்பாளர். அது மட்டுமல்லாது பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடிஞ்சு வெளியில வர ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அரசு தொழில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக கிட்டத்தட்ட 5 வருஷமா செயல்பட்டு வாரன். அந்த வகையில உங்கள் எல்லாருக்கும் என்னை தெரிஞ்சிருக்கும் அன்பார்ந்த வடக்குல வாழ்ற தமிழ் மற்றும் முஸ்லீம் பட்டதாரி மாணவ சகோதர சகோதரிகள், அதே போல அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் வடபகுதி மற்றும் அனைத்து பகுதிகளிலும் வர தமிழ் சகோதர சகோதரர்கள் மக்கள் அனைவருக்கும் இன்றைக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா, இன்றைக்கு எங்களோட தமிழ் இனத்துக்காக பாரிய ஒரு தியாகத்தினை மேற்கொண்ட முக்கியமான ஒருவருடைய நினைவு நாள் என்றது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில நாங்க பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இந்த தொழில் வாய்ப்பு தொடர்பாக பட்டதாரிகள் உரிமை தொடர்பாக பல்வேறுபட்ட காலங்களாக கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு 90ஆம் ஆண்டு காலத்திலிருந்து தற்போது வரை பல்வேறுபட்ட ரீதியில போராட்டங்களின் மத்தியில தான் பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்பு பெற்றுக்கொள்ளப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரம்ப காலகட்டங்கள்ல பட்டதாரிகளுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வடக்கை பொறுத்த வரைக்கும், வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அது மதிக்கப்பட்டமைக்கான காரணம் என்னன்னா, எங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் இருந்த அவரோட சிலர் இருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் பட்டதாரிகளை வச்சு அரசியல் செய்யவோ பட்டச்சான்றிதழை வச்சு அரசியல் செய்யவோ எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் இடமளிக்கப்படையில. அப்படி அரசியல் செஞ்சாக்கணும், அரசியலுக்காக பயன்படுத்தி ஆகணும், இல்லாது செய்யப்பட்ட இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இன்றைக்கு இந்த முக்கியமான நாள்ல முக்கியமான தினத்துல பட்டதாரிகள் இந்த பட்டச்சான்றிதழ் அரசியலாக்கப்படுவதை எதிர்த்தும், அதனை அரசியலாக்கியவர்கள் யார் என்பதையும், அதனை தற்போது வரை அரசியலாக செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை வெளியில கொண்டு வரதுக்காக தான் இன்றைய நாளை நாங்கள் தெரிவு செஞ்சாங்க. உண்மையிலேயே எங்கட முன்னாள் போராளிகள் இந்த பிள்ளைகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பட்டத்தை வச்சு அரசியல் செஞ்ச அரசியல்வாதிகளால பல்வேறு பட்டதாரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ் சிங்கள முஸ்லீம் சொல்லி அனைத்தின மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும். அனைவருடைய பிரச்சனைகளை ஒருங்கிணைப்பு செய்த வகையில அண்மையில கொழும்புல எதிர்கட்சி தலைவரோட ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது கடந்த செவ்வாய்க்கிழமை. அது தொடர்பாக தெளிவுபடுத்தலும், அதே போல குறித்த பிரச்சனை தொடர்பாக இன்று வரை பாராளுமன்றத்துல தனியொருத்தராக குரல் எழுப்பி கொண்டிருக்கிற வடக்கு மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய கௌரவ பாராளுமன்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுதலை இன்றைய நாள்ல நாங்க வைக்கிறதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்துறோம். உண்மையிலேயே சொல்ல போனா, இந்த பட்டதாரிகள் பிரச்சனை தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு பல்வேறுபட்ட ரீதியில ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட கோரிக்கையை பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்களை பாராளுமன்றத்தில் மேற்கொண்டிருப்பார். அச்சந்தர்ப்பங்கள்ல ஆளும் தரப்பினர் மேற்கொண்ட விஷயங்கள் என்னண்டா, அதுதான் எங்களுக்கு உண்மையிலேயே கோபத்தை ஏற்படுத்திய விஷயம் என்னண்டா, அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறாம அதற்காக 2 கிலோமீட்டர் ஆறுங்கள் அல்லது 3 கிலோமீட்டர் ஆறுங்கள் என்று சொல்லி சும்மா நாள் கணக்கை கேட்டு எந்த ஒரு தீர்வையும் வழங்காது சிரித்து கொண்டு தங்களோட சுகபோக வாழ்க்கையை வாழ்வது எங்களுக்கு ஏற்கனவே 5 வருஷம் வேலையில்லாம பாதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அரசாங்கத்துல பாதிக்கப்பட்டிருந்த பட்டதாரிகளுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையிலேயே இந்த ஊடக சந்திப்பு குறிப்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில கௌரவ சபாநாயகரிடம் ஒரு பிரேரணை ஒன்றை கையெழுப்பு செய்திருந்தார். அந்த பிரேரணை என்ன விஷயம் என்றால், இலங்கையில் அரசாங்க பல்கலைக்கழக பட்டதாரிகளது வாக்குரிமை, கருத்து சுதந்திரம் மற்றும் அரச தொழிலுரிமையை பாதுகாப்பதற்காக அரச பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கான வருடாந்த புதிய அரச வேலைவாய்ப்பை பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மூலம் உறுதிப்படுத்த புதிய அரசு தொழில் வாய்ப்புகள் தொடர்பான தேசிய கொள்கை பிரகடனத்தை பாராளுமன்ற விவாதத்துக்காக கௌரவ எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சமர்ப்பித்தார். இந்த கொள்கை பிரகடனம் இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்துல உண்மையிலேயே பல்வேறுபட்ட நினைவுகளை மேற்கொண்டு வர எங்கள் சகோதர சகோதரர்கள் நாளைக்கு வெளியில துன்பப்படக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட 9 மாகாண பட்டதாரிகள் ஒன்றியங்கள் இணைஞ்ச வகையில கோஆர்டினேட் பண்ணினது நான் என்ற வகையில இதனை உருவாக்கி இருக்கிறேன். கிட்டத்தட்ட 100 பேஜுக்கு மேற்பட்ட பக்கங்களை கொண்டிருக்கிறது. அந்த வகையில இது முழுமையாக ஆங்கில மொழியில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை கடந்த செவ்வாய்க்கிழமை எதிர்கட்சி தலைவரிடம் கையெழுந்தோம். அதற்கு முன்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கையெழுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான பிரேரணையும் பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். அப்ப கௌரவ எதிர்கட்சி தலைவரிடம் இதனை கொடுத்து கதைச்ச போது இதை வாய்ச்ச பார்த்த பிற்பாடு சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த பிரேரணையில் இருக்கிற விஷயம், இந்த கொள்கையில் இருக்கிற விஷயம் ஒட்டுமொத்தமாக இலங்கையில கல்வி முறையில பாரிய ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது. அதே போல நாட்டுக்கு பாரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் என்று ஏற்றுக்கொண்டதோட தனது பூரண ஆதரவு இந்த கொள்கை பின்னத்துக்கு பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சமர்ப்பித்த அந்த பிரேரணையானது பூரண எதிர்கட்சிகள் சப்போர்ட்டோட நிறைவேற்றுவது தன் ஒத்துழைப்பு இருக்கு மட்டும் அந்த கலந்துரையாடல்களுக்கு வழங்கியிருந்தார். அதே போல இந்த கொள்கை பிரகடனத்தான விவாதத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை
தைரியமாக பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளுமாறும் வடக்கு கிழக்கு தழுவிய முழுமையான தமிழ் பட்டதாரிகளும் சரி முழுமையான தமிழ் மக்களும் சரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பதோடு இதனை எந்த ஒரு பயமின்றி பாராளுமன்ற சாமி விவாதிக்குமாறும் கேட்டுக்கொள்வதோடு இந்த பிரேரணையில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக பட்டதாரிகளுக்கான அபிவிருத்தி உத்தியோக நியமனம் பற்றியது. குறிப்பா அந்த விஷயம் தொடர்பாக முதல்ல நாங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதாவது பட்டதாரிகளுக்கான அபிவிருத்தி நியமனமான 1994 கௌரவ சந்திரிகா குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி கொண்டு வந்த அந்த நியமனத்தை கொண்டு வர சொல்லி போராட்டம் செஞ்சு அந்த நியமனத்தை உருவாக்க சொல்லி கத்தி குளறி ஆர்ப்பாட்டம் செஞ்ச கட்சியினர் அதற்கு தலைமை வகித்த நபர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக கௌரவ ஜனாதிபதியாகவும் இருக்கின்றார். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த நியமனத்தை கொண்டு வர சொல்லி போராட்டம் பண்ணி கத்திக்குள்ளமைக்கான காரணம் என்னன்னா பட்டதாரிகள் தொழில் வாய்ப்பு இல்லாம பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு உடனடியாக அரசு வேலை வழங்கப்படணும். ஆனா அவர்கள் உருவாக்க சொல்லி கோரி போராட்டம் செஞ்சு 2024 மட்டும் அந்த நியமனம் நல்ல நியமனமாகவும் பட்டதாரிகள் எதிர்காலத்துக்கானதாகவும் இருந்த நியமனம் இன்றைக்கு அவர்கள் கூறுவது போன்று கதிரை இல்லை, மேசை இல்லை, பதவி உயர்வு இல்லை, அது பட்டதாரிகள் எதிர்காலத்தை பாதிக்கிற நியமனமாக எப்படி மாறியது என்பதுதான் எங்களுக்கு பாரிய சந்தேகமா இருக்கு. அதாவது தாங்கள் ஆட்சிக்கு வரும் முன்னம் அந்த நியமனம் ஒரு குறித்த நியமனமானது பட்டதாரிகளுக்கும் சரி மக்களுக்கும் பயனுள்ள காணப்பட்டது. ஆனா ஆட்சி பீடம் மீறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிற்பாடு அந்த நியமனம் கூடாத நியமனம், அதாவது பயனற்ற நியமனமா மாறிவிட்டது. இது என்ன ஒரு பகுதியான கதை என்பதை கௌரவ ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அதாவது உண்மையிலே ஒரு மனிதன் என்றா, அதாவது அவர் கூறுகிறார்கள் என்ன ஆளுங்கட்சியினர் ஏழை குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு படித்து பல்கலைக்கழகம் போய் இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு ஏழை மக்கள்கிட்ட கஷ்டம் தெரியுமா? நான் கௌரவ ஜனாதிபதியை கேட்க விரும்புகிறேன். உலகில் எத்தனையோ ஏழை குடும்பத்துல பிறந்து வளர்ந்து ஜனாதிபதியான எத்தனையோ ஜனாதிபதியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே போல இந்தியா பிரதமரை பார்த்திருக்கோம், அதே போல கனடா பிரதமரை பார்த்திருக்கோம். அவங்க இப்படியான அரசியல் செயற்பாடு எந்த ஒரு நாட்டிலையும் மேற்கொண்டதில்லை. ஆனா நீங்க இலங்கையில இப்படி ஒரு செயற்பாடை மேற்கொண்டு எப்படி தெரியுமா? அதாவது பட்டதாரிகளுக்கு வேண்டாந்த ஆட்சேபம் செய்யப்பட வேண்டும், பட்டதாரிகளுக்கு அரசனியான மரணாந்த அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக நீங்க கதைச்சதுக்கான குரற்பதிவு எங்களிடம் இருக்கிறது. அதனை நாங்கள் உங்களுக்கு வடிவாக்க ஆற்றம் பார்த்துக்கணும். இதுல என்ன சொல்றாருண்டா, அதாவது கௌரவ ஜனாதிபதி 2018-19 காலப்பகுதியில் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சந்தர்ப்பத்தை சொல்லியிருக்கிறார். என்னண்டா ஆளுங்கட்சியை பார்த்து கூறியிருக்கிறார், பட்டதாரிகள் மக்களுடைய வரி பணத்துல கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்துல வரி பணத்துல பட்டத்தை பெற்று வெளியில விதைக்க அவங்களுக்கு அரசாங்க தலையீட்டோட அரசு தொழில் வாய்ப்பு வழங்கப்படணும். அடுத்தது அவங்களுக்கான அரச வேலை வாய்ப்பு தொடர்பான தேசிய கொள்கை பிரேரணம் உருவாக்கப்பட வேண்டும் கௌரவ ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி கூறியிருக்கிறார். கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விஷயத்தை கூறுகிறோம். இந்த புத்தகத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 100 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. இந்த நீங்க கேட்ட கொள்கை பின்ன தேசிய கொள்கை பின்ன பட்டதாரிகளுக்கான அரசு வேலை தொடர்பான தேசிய கொள்கை பின்ன இது உருவாக்கப்பட்டது. இதுல பட்டதாரிகள் 30 வருஷமா அவங்களோட அரசாங்கத்தில் என்ன ஏற்பட்டது, பட்டதாரிகள் எப்படி நியமனங்கள் வழங்கப்படுவதற்கு அவங்களோட அரசாங்கம் போராட்டங்கள் மேற்கொண்டது, தற்போது பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவதாக கூறி 2024 ஆகஸ்ட் மாதம் மட்டும் பலவற்றில கலந்துரையாடலை மேற்கொண்டு விட்டு இன்றைக்கு அவங்க நியமனத்தை வழங்காம 9 மாகாணத்துக்கு மெசேஜ் பொய்யா அனுப்பி 6 மாத பயிற்சியோட வெற்றி பெற்ற உடனே எல்லா பட்டதாரிகளுக்கும் அரசு நியமனம் வழங்கப்படும், உங்களோட தகுதிக்கேற்ற துறையில வேலை செய்ய முடியும்னு சொல்லி முழு மாகாணத்துக்கும் மெசேஜ் அனுப்பி இன்றைக்கு 10% அதிக வாக்கு எதிர்கட்சியோட பெற்று ஜனாதிபதி கதையில நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. ஆனா அந்த 10% வாக்கு கிட்டத்தட்ட முழுக்க இலங்கை முழுக்க இருக்க பட்டதாரிகள வாக்கு அடங்கி இருக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் நன்றாக. ஆனா நாங்க கேட்கிறோம் என்னண்டா, இன்றைக்கு 10% அதிக வாக்கு பெற்ற நீங்கள் எங்கட வாக்கு பெற்ற நீங்க எதற்காக இவ்வாறான பொய்களை இவ்வாறான விஷயங்களை சேர்ந்து பட்டதாரி ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கிற பட்டதாரியின் எதிர்காலத்தையும் இன்றைக்கு மொத்தமா அவனோட பட்ட சான்றிதழ அரசியல் காகிதமாக அரசியல் வாக்குச்சீட்டா எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் நாங்க உங்களை வெளிப்படையாக கேட்கிறோம். எங்களுக்கு உங்களை இந்த கோபம் இல்லை, இந்த விரோதம் இல்லை. நாங்க உண்மையை நேர்மையை நியாயத்தை தான் வடக்குல இன்றைக்கு வரைக்கும் கேட்டு
இருக்கோம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. அதே போல பட்டதாரி என்ற தொழில் வாய்ப்பு விஷயத்தை நான் உண்மையான நேர்மையான விஷயத்தை தங்க இருக்கோம். நீங்க 2019 வாய்ஸ் இருக்கு. அதே போல உங்களோட 2024 தேர்தலுக்கு முதல் நீங்க காய்ச்சா வீடியோ ஆதாரம் சொல்றார் 3 லட்சத்துக்கு கிட்ட பாடசாலை கல்வியை மேற்கொண்டு அதுல 30,000 பேர் தான் பல்கலைக்கழக கல்வி தேர்வு செய்யறாங்க. அவங்க வந்து சாதாரணமான ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கான தொழில் வாய்ப்பு வழங்கப்படணும், அவங்களுக்கான தீர்வு வழங்கப்படும். இப்படி பல்வேறுபட்ட குரல் பதிவுகள், பல்வேறுபட்ட ஆதாரங்கள் உங்களுடையதும் சரி, கௌரவ அமைச்சர் ஆளுங்கட்சி அமைச்சர் எல்லாத்தையும் இருக்கிறது எங்கள்கிட்ட. சரியா? அப்ப இது தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் வந்து என்னிடம் காணப்படுகிறது. இதனை வந்து கௌரவ எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் யாழ்ப்பாணம் பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக இதனை நாங்கள் கையளிப்போம். இது தொடர்பான நீண்ட விவாத பார்லிமெண்ட்ல இடம்பெறணும். இது தொடர்பான நீண்ட பிரதிவாதங்கள் இடம்பெற்ற பிற்பாடு பட்டதாரிகளுக்கான தேசிய கொள்கை, வேலைவாய்ப்பு சம்பந்தமான தேசிய கொள்கை உருவாக்கப்படணும். அது உருவாக்கப்பட்டு அதுக்கான வாக்கெடுப்பு பாராளுமன்ற உடனடியாக மேற்கொள்ளப்படணும். கௌரவ எதிர்கட்சி தலைவரோட கதைச்சடத்துல நான் கூறியிருந்த பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு வந்து 2023 முன் பட்டம் முடிச்சவர்களுக்கு வந்து 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்ன பயிற்சி ஆரம்பிக்கப்படணும். இந்த புத்தகத்தில் இருக்கிற புதிய வேலைவாய்ப்பு சம்பந்தமானது அவர் கூறிய விஷயம் எங்களிடம் இது உடனே ஆரம்பிக்க விட வேண்டும். ஏனென்றா வெற்றி பெற்ற ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஆனா இதுவரை உங்களுக்கு நியமனம் வழங்கப்படையில உடனடியாக உங்களுக்கான நியமனம் வழங்கப்படும். என்னத்துக்காக 20ஆம் தேதி மட்டும் நீங்க கேட்குறீங்க? அப்ப கௌரவ எதிர்கட்சி தலைவருக்கு தெரிகிறது பட்டத்தின் மதிப்பு என்ன, பட்டதாரி என்ற மதிப்பு என்னென்ற விஷயம். அவர் எங்களுக்கு நாங்க அவருக்கு அதிகமா வாக்கும் அளிக்கவில்லை. ஆனா அவர்கள் எங்களை கூப்பிட்டு இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு கூப்பிட்டு கலந்துரையாடல் மேற்கொண்டு எங்களை பிரச்சனைகள் தொடர்பு ஆராயிறாங்க. ஆனா ஆனந்தரப்பன் என்ன செய்யறாங்க தெரியுமா? குறிப்பாக அவர் சொல்ல போனா என்ன செய்வார்களா, பட்டதாரிகளுக்கு தகுதி இல்லை, பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு வழங்க தேவை என்று கூறிக்கொண்டு அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்களை குறிப்பிடுறாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இவர் சொல்றாரு என்னண்டா, இந்த கௌரவ அமைச்சர் சொல்றாரு என்ன விஷயம்டா, பட்டதாரிகளுக்கு தொழில் வாங்க தேவை இல்லையா, பட்டதாரிகள் தொழில் வழங்குறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு தொழில் நிலையம் இல்லையான்னு சொல்ற கௌரவ அமைச்சருடைய கல்வி தகமை என்னதான் எங்களுக்கு. இவர் சொல்ற பட்டதாரியை தொழில் வழங்கக்கூடாது, இவருடைய கல்வி தகுதி என்ன? இதே போல உங்களுடைய ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மந்திரிமார்கள்ட்ட இருக்கிறது போன்ற போலி பட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. சரியா? நீங்க வடிவாங்கிற பட்ட சான்றிதழ வேண்டி வடிவா பரிசோதித்து பார்க்கலாம், போலி பட்டமா உண்மை பட்டமானு. அதே போல போலியான கல்வி சான்றிதழ, போலியான எந்த ஒரு ஆதாரமும் எங்கள்கிட்ட இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிறது நாங்க கஷ்டப்பட்டு தோட்டம் செஞ்சு கூலி வேலை செஞ்சு ஒவ்வொரு மாகாணத்தை செஞ்சு ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு வரைக்கும் பட்டம் படிச்சு பட்ட படிப்போட வெளியில வரைக்கும் அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம். ஆனா இன்றைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு அரசியல் செயற்பாட்டாலையும் இல்லாம அவங்க எதிர்காலம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிருக்கிறது. கடந்த 30 வருடமா இதேதான் நடந்திருக்கு. இப்ப நான் பிரேரணைக்கு வர முதலாவது சொன்ன சார், பட்டதாரிகள் அபிவிருத்தியோஜனம் அந்த நியமனம் வந்து வழங்கப்படுறதுக்கு பல்வேறு போராட்டம் செய்து தற்போதைய ஆட்சியாளர்கள். ஆனா அவர்கள் கூறுவது எதிர்காலம் பாதிக்கணும். அப்ப இன்றைக்கு அபிவிருத்தியோஜன 2 லட்சம் பேர் வடக்கு கிழக்கு உட்பட 9 மாவட்டம் அபிவிருத்தியோஜன 2 லட்சம் பேர் எதிர்காலத்துக்கான கேள்விக்கான பதிலை யார் சொல்றது? அவங்களுக்கான பதவிகள் இல்லை, அவங்களுக்கான அடிப்படையில இருந்து, அதாவது வந்து சேலரி ஸ்கேல் வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து அதிக அளவில் உயர்றது இல்லை. அடுத்தது வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பதவி வழங்கப்படுது. அப்ப இதுல எத்தனையோ கேள்விப்பாடு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. சரி, அப்ப அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அபிவிருத்தி நியமனம் கடந்த 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி போராட்டம் செஞ்ச ஜேவிபி கட்சியினுடைய பிரதான செயற்பாட்டாளர், அவருடைய பேர் வந்து மகேஷ் அம்பியபிட்டி என்றவர். அவர் வந்து 2020ஆம் ஆண்டு இந்த புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டது பாத்தீங்கன்னா தெரியும். 2020ஆம் ஆண்டு கொரோனா டைம், கோவிட்-19 டைம்ல வந்து 62,000 வேலையற்ற பட்டதாரிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ வழங்க வேண்டும் என்று சொல்லி போராட்டம் மேற்கொண்டார் கொழும்பில். அதன் பிற்பாடு 62,000 பட்டதாரிகளையும் குறித்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கூப்பிட்டு சந்திச்சு கலந்துரையாடி அந்த நியமனங்களை மேற்கொண்டா இவங்கள மாதிரி அவங்க செய்யல. ஆனா இவங்க என்ன செய்தாங்க, தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் வாக்குறுதி எல்லாம் வழங்கி போட்டு, தேர்தலுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு கலந்துரையாடல செஞ்சு போட்டு, வடிவா போட்டோஸையும் எடுத்து போட்டு, அதை விட வந்து வடிவா சாப்பாடு கொடுத்து நல்ல தேர்தலுக்கு முன்னாடி கலந்துரையாடல பண்ணி போட்டு, தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு கௌரவ ஜனாதிபதி மட்டும் இல்லை, இந்த கௌரவ பிரதம மந்திரியும் தேர்தலுக்கு முன்னா வடிவா பட்டதாரிகளை கூப்பிட்டு வடிவா கலந்துரையாடலாம் பண்ணிக்கிறாங்க. ரைட்? அதை விட இந்த இதுல ஜேபி என்ற, அதாவது ஜேபி கட்சியின் பிரதான செயற்பாளர் மகேஷ் அம்பியபிட்டி என்ற நபர் வந்து பட்டதாரி ஒன்றியத்துக்கு வந்து 2018 இருந்து 2024 மட்டும் செயற்பட்டதோட தற்போது இந்த நபர் வந்து செயற்படுறார். காரணம் என்ன சொல்றாரு, தான் ஒரு வேலையற்ற பட்டதாரி சங்கம். அப்ப இவரை நாங்க கேட்க விரும்புறோம். இப்ப வேலையற்ற பட்டதாரி சங்கம் நீங்க கூறுறீங்க, ஆனா அப்ப இதுல நிக்கிறதா பதவியை பெற்றுக்கணும்.
அதாவது பணிப்பாளரா பதவி பெற்று இளைஞர்கள் அமைச்சின பணிப்பாளரா பதவியை ஏற்றுக்கொண்டு இந்த புகைப்படத்துல நிற்பது யாருன்றதை அவருக்கு நான் கேட்க விரும்புறோம். அப்ப எப்படி நீங்க பட்டதாரி சங்கத்துல தலைவராக இருக்க முடியும், எப்படி நீங்க பட்டதாரி ஒன்றியத்துல பிரச்சனை கதைக்க முடியும்? அப்ப இதுல முற்றுமுழுதா தெரியுது என்னன்னா உங்களோட அரசியல் செயல்பாடு. இந்த பாருங்க, இதுல வந்து அந்த மகேஷ் அம்பேத்கர் என்றவர் கௌரவ பிரதம மந்திரியோட கல்வி அமைச்சில இறுதியா ஓகஸ்மான கலந்துரையாடல் மேற்கொண்டிருக்கிறார். அது என்ன சொல்லிக்கிறார் கல்வி அமைச்சராண்டா, அனைத்து பட்டதாரி ஒன்றியத்துல தலைவர் அதாவது பிரேந்திகளோட கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதுல மகேஷ் அம்பேத்கர் தலைமை வைத்தது. அதோட சில பட்டதாரி மாணவர்கள் பங்கு பெற்றினார்கள். அவர்களோட பிரச்சனை ஆராயப்பட்டது. பட்டதாரிகளுக்கு தீர்வு ஆசிய போட்டி பிரச்சனை மட்டும்தான். அப்ப நான் கேட்க விரும்புறேன், பணிப்பாளரா இருக்கிறவர் எப்படி பட்டதாரி சங்கத்துக்கு தலைவரா இருக்க முடியும்னு கௌரவ பிரதம மந்திரி பணிப்பாளரா ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து எப்படி பட்டதாரிகள் ஒன்றியத்துக்கு தலைவரானார்ன்றதுக்கான பதிலை உங்களால வழங்க முடியும். அதே போல பணிப்பாளரா இருக்கிற ஒரு நபர் வந்து முன்பு தேர்தலுக்கு முன்பு அனைத்து மாகாண பட்டதாரிகளுக்கும் பொய்யாக மெசேஜ் அனுப்பினார். 6 மாத பயிற்சியோட அனைத்து பட்டதாரிகளுக்கும் அரசு வேலை வழங்கப்பட மாட்டோம். அது தொடர்பான வீடியோ ஆதாரம் இருக்கு. கவர்மெண்ட் நாங்க அதையும் காரணம் இந்த நபர் தான் வழங்கினது. 6 மாத பயிற்சியோட அனைத்து பட்டதாரிகளுக்கும் அரசு நியமனம் வழங்கப்பட மாட்டோம். இந்த குறித்த நபர் 6 மாத பயிற்சியோட 9 மாகாண பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதியோட நிக்கிறார், உங்க தற்போதைய பிரதமரோட நிக்கிறார். அப்ப நாங்க கேட்கிறோம், நீங்க சொல்றீங்க எதிர்கட்சிகளை பார்த்து எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி திட்டமிடுறாங்க. கௌரவ ஜனாதிபதி கௌரவ பிரதம வடக்கு கிழக்கு தலைவர் 9 மாநில பட்டதாரி சங்கத்துல தலைவர் என்ற நாங்க இருக்கிறோம். வெளிப்படையாவே சூழ்ச்சி செய்கிறது யாருங்க? சூழ்ச்சி முழுமையா சூழ்ச்சி செஞ்சது 7 பட்டதாரி 7 மாணவர்கள் 7 தாயந்து 7 பெற்றோர்கள் 9 மாநில தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மாணவர்களுக்கு சூழ்ச்சியை மேற்கொண்டது. அவனை பட்ட சான்றிதழ் உங்களோட வாக்குச்சீட்டா பயன்படுத்தி அதுக்கண்டு ஒருத்தரை நியமிச்சு அவருக்கு பணிப்பாளர் பதவியை கொடுத்துட்டு ஏசி வாகனத்தினையும் ஏசி சாப்பாட்டு நல்லபடியா நீங்க வாழ்றீங்க. போச கட்ட லட்சண ஜீவித்தைன்னு சொல்லி அழகான வாழ்க்கை அழகான நாடுன்னு சொல்லிக்கொண்டு நீங்க வாழ்றீங்க. ஆனா இன்றைக்கு வந்து அந்த பட்டத்தை முடிச்சிட்டு 5 வருஷமா ரணில் அரசாங்கத்துல வந்து தொழில் இல்லாம போராட்டம் செஞ்சு ரோட்டா போராட்டம் செய்து கத்திக்கொண்டு பிள்ளைகளை இன்றைக்கு பார்த்து சொல்றீங்க பெருங்கடலுக்கு சிறுகடல் போராட்டம் செய்யறது போல பட்டதாரிகள் கொழும்புல போராட்டம் செய்யறாங்க. எங்க சகோதர மொழி பட்டதாரிகள் போராட்டம் மலையில நின்று செய்யுங்க கூறியிருக்கிற ஆளுங்கட்சி அமைச்சருங்க. நான் அவர்கள் கேட்கிறேன், அந்த கூறிய நபர் தான் வந்து பட்டதாரிகளை வச்சு தென் மாவட்டத்தில் வந்து மாநாடு நடத்துகிறார். அதுக்கான சான்று இருக்கிறத பாருங்க. நவம்பர் மாதம் தேர்தல்ல மாநாடு நடத்தின நபர் இவர் தான் பட்டதாரிகள். இவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு ஒரு பெருங்கடலுக்கு சிறுகடல் திரண்டு வருவது போல பட்டதாரிகள் போராட்டம் செய்கிறாங்களாம். நான் குறித்த கௌரவ அமைச்சரை கேட்க விரும்புறேன், வடக்குல இருந்து பெருங்கடலுக்கு சிறுகடல் போல திரண்டு வருவது போராட்டம் செய்யறாங்க. நீங்க கூறுறீர்கள் 5 வருஷம் போராட்டம் செஞ்சு கலைச்சு போயிருக்கவனுக்கு வந்து தேர்தலுக்கு முன்ன வாக்குறுதியை வழங்கி அவன் வாக்கு எல்லாத்தையும் பறிமுறை செஞ்ச பிறகு திருப்பியும் அவன் போராட்டம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்கன்னா உங்களை மாதிரியான ஆக்களை மக்கள் தெரிவு செய்திருக்காங்க. வடக்கு கிழக்கு உட்பட எல்லா மாகாண மக்களும் தேர்தலுக்கு மக்களுக்கு சேவை செய்வீர்கள், மக்கள் அபிவிருத்தியை மேற்கொள்வீர்கள். தயவு செய்து பட்டதாரிகள் எதிர்காலத்தில் விளையாட வேண்டாம். கிட்டத்தட்ட 5 வருஷம் வெயிட் பண்றாங்க. OLA படிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட 62,000 வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதே போல வந்து தேசிய கல்வி மாணவர்கள் ஒரு கொண்டு படிச்சு முடிஞ்சு டிப்ளமா வேலை வாய்ப்பு. நான் கேட்கிறேன், முடிஞ்ச ஜனாதிபதி கௌரவ பிரதம வந்து அனைவரும் கேட்கிறேன், முழுதாக நிப்பாடுங்க. OLA படிச்சவங்க கொடுத்த நியமனத்தை நிப்பாட்டிட்டு தேசிய கல்வி கொடுக்குற டிப்ளமா நியமனத்தை நிப்பாட்டிட்டு பட்டதாரிகளுக்கு முதல் நியமனத்தை அவங்க விட அதிகூடிய சற்புள்ளியில அதிகூடிய பெருபட்ட மாவட்ட மாணவன் ரேங்க் எடுத்து பல்கலைக்கழகம் போயிட்டு வந்தா நாங்க கஷ்டப்பட்டு OLA படிச்சு நாங்க ரேங்க் எடுத்து போயிட்டு வந்தா நீங்க என்ன செய்யறீங்க? எங்கட பட்ட சான்றிதழை வச்சு நீங்க அரசியல் செஞ்சுட்டு அதை கொண்ட குப்பை தொட்டிக்க போறீங்க. ஒரு பட்ட சான்றிதழ் பெருமதி இலங்கை பெருமதி 25 லட்சம். 25 லட்சம் உங்களுடைய சொந்த காசு இல்ல, மக்களோட வரி பணம். அந்த 25 லட்சம் மக்களோட வரி பணம் இன்றைக்கு ஒரு பட்டதாரி குப்பை தொட்டிக்க போகுதுன்னா இன்றைக்கு 40,000 பட்டதாரி இலங்கையில வேலையில இருக்கலாம். அந்த 40,000 பட்டதாரியின் பெருமதி அந்த பட்டத்தின் பெருமதி வந்து கிட்டத்தட்ட 100 பில்லியன் ரூபாய் வந்து இன்றைக்கு குப்பை தொட்டிக்க இருக்கு. அந்த 100 பில்லியன் ரூபாயை உங்களால திருப்பி வழங்க முடியுமா நாட்டுக்கு? சரியா? அதே போல நாங்க இருக்கிறோம், ஜனாதிபதி சொல்ற அரசாங்கம் வந்து வேலை வாய்ப்பு வழங்குற ஸ்தாபனம் இல்லைன்னு ஜனாதிபதியை கேட்கிறோம். மக்களுடைய வரி பணத்துல 100 பில்லியன் ரூபாய் காசுல வந்து பட்டத்தை படிச்சு பட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்தா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமா, இல்லது தனியார் கம்பெனி முதலாளிமாருக்கு அந்த பட்டதாரிகள் சேவை செய்யுமா? அதாவது மக்களுக்கு சேவை செஞ்சாதான் அந்த மக்களோட வரி பணத்துக்கு மக்களுக்கு திருப்பி செலுத்த முடியாது, மக்களுக்கு அபிவிருத்தி பண்ண முடியாது, அவன் ஏழ்மை ஒழிக்க முடியாது.
தனியார் கம்பெனி முதலாளிமாருக்கு நீங்க அரசாங்கத்தின் காசை மக்கள வரி பணத்தை செலவழிச்சு படிப்பிச்சு போட்டு அனுப்புறீங்க பட்டதாரிகளா, அப்படியான ஒரு அரசாங்கம் தேவையா இந்த நாட்டுக்கு? அதாவது வந்து மக்கள வரி பணத்தை எடுத்து அரச பல்கலைக்கழகத்துல பட்டதாரிகளை படிப்பிச்சு அவங்கள வெளியேற்றிட்டு அவங்கள போய் தனியார் கம்பெனி முதலாளிமாருக்கு சேவை செஞ்சு அவங்களுக்கு அடிமையாக வேலை செஞ்சு அவங்கள லாபத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா மக்களுக்கு உதவி செய்ய தேவை. நீங்க தனியார் கம்பெனிகளுக்கு உதவி செய்ய சொல்லுங்கடா. நாங்க கேட்கிறோம், அனைத்து மக்கள்கிட்ட கேட்கிறோம். அனைத்து மக்கள் இதை பார்த்த சொல்லுவாங்க பட்டதாரிகளுக்கு தொழில் கொடுக்கணும். நாங்க கேட்கிறோம் பட்டதாரிகள் உங்களோட வரி பணத்துல நாங்க படிச்சு பட்டத்தை எடுத்துருவோம். உங்களோட வரி பணத்துல படிச்சு பட்டத்தை எடுத்து வந்தா உங்களுக்கு சேவை செய்யாம தனியார் கம்பெனிகளுக்கு சேவை செய்யறதா இருந்தா, தனியார் முதலாளிமாருக்கு சேவை செய்யறதா எப்படி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியிருக்க முடியும்? தனியார் கைக்கு தான் பணம் முழுக்க போக முடியும். தனியார் முதலாளிகள் மட்டும்தான் சவுசா வாழ முடியும். மக்கள் ஏழ்ம முடியாது, மக்கள் தேவை நிறைவேற்றப்படாது. அதனால கௌரவ ஜனாதிபதி கௌரவ பிரதம மந்திரி சொல்றோம், இந்த தேசிய கொள்கை பிரதமர் அறிமுகப்படுத்தப்பட்டது இருக்கிறது. இது பாராளுமன்றத்தை கௌரவ எதிர்கட்சி பாராளுமன்றத்தில் அர்ச்சனா ராமநாதன் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 3 வருஷத்துல இதுல குறிக்கப்பட்டபடி பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்குற சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட நாட்டின் வருவாயில 120 பில்லியன் ரூபாய் அதிகரிக்கும். அதை விட வந்து இதுல கல்வித்துறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்படும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பட்டதாரிகளுக்கான ஆசிய நியமனம் தொடர்பான அந்த பட்டதாரிகளுக்கான அபிவிருத்தி ஆசியம் 2 மேங்களுக்கு வேண்டாம். அதனால நாங்க கேட்டு போராட்டம் செய்யவும் இல்லை, செய்ய விரும்பவும் இல்லை. நாங்க கேட்கறது என்னன்னா நாட்டின் வருவாய் அதிகரிக்க, நாட்டின் மக்கள் ஏழ்மையோடு தான் தொழிலை கேட்கிறவங்களுடைய சொகுசா இருந்து வாழ்றதுக்கு பயனில்லாத, நாட்டுக்கு பயனில்லாத அபிவிருத்தி நியமனத்தையும் ஆசிய நியமனத்தையும் நாங்க கேட்கிறோம். சரியா? ஆசிய நியமனத்தை நாங்க ஏற்க மாட்டோம். அது காரணம் என்னண்டா, நான் முன்பு குறிப்பிட்டது போல கல்வி அமைச்சர் வந்து தனது செயலகத்துல எங்களை பேக்காட்ட குறித்த நபருடன் கலந்துரையாடல் மேற்கொண்டு பட்டதாரி ஒன்று சேராத ஒரு நபரோட கலந்துரையாடல் மேற்கொண்டு பட்டதாரிகளுக்கு தங்களோட கட்சி ஆதரவாக இருக்கிற ஏபி கட்சியை சேர்ந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருக்கிறார், இவர்களோட கலந்துரையாடல் மேற்கொண்டு விட்டு எங்களுக்கு ஆசிய நியமனம் தான் தேவை, எங்களுக்கு அதுதான் தீர்வு சொன்னா வடக்கு கிழக்கு உட்பட 9 பட்டதாரிகள் இதுல முற்றுமுழுதான் நிலையாடுகிறோம். இதுல எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இந்த நியமனத்தை வழங்குறதா இந்த பரீட்சை எழுதி எங்களுக்கு கடைசியில் நம்பிக்கை இருக்காது. இதுல வந்து அரசியல் தலையிடல் இல்லாம எங்களால் உள்ளுக்க போக முடியாது. இந்த விஷயம் திட்ட தெளிவா தெரியுது. இது ஒரு அரசியல் கலந்துரையாடல், ஒரு கல்வி அமைச்சர் எப்படி அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களை வச்சு கலந்துரையாடல் மேற்கொள்ள முடியும் என்று கௌரவ பிரதம மந்திரியை நாங்கள் கேட்கிறோம். ஒரு கல்வி அமைச்சர்ன்றது வந்து சுயாதீனமா இயங்க வேண்டிய ஒரு அமைச்சு. அதுல எப்படி அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களை வச்சு உங்களால் கலந்துரையாடல் மேற்கொள்ள முடியும்? உண்மையிலேயே போராட்டம் செஞ்ச பட்டதாரி ஒன்று எங்களை கலந்துரையாடல் கூப்பிடாம உங்களோட கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் எப்படி கூப்பிட்டு கலந்துரையாடல் மேற்கொள்ளலாம்? ஆவே இந்த 2 நியமனங்கள் தேவை. அபிவிருத்தி நியமனம் தேவை, ஆசிய நியமனம் தேவை. கௌரவ ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பட்டதாரிகள் பலவத்த பாராளுமன்ற ரவுண்ட் அப் போராட்டம் செய்ய பார்லிமெண்ட்டுக்கு போய் வர வச்சு வந்துட்டு கடைசியில வந்து உரையாடுற யாராவது ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கதிரையில இருந்து ஒளிமி கூறுங்க பட்டதாரிகளுக்கு அரசு நியமனம் வழங்க வேண்டும். அப்ப நான் கௌரவ ஜனாதிபதியை கேட்க விரும்புறேன், நீங்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிற்பாடு பாராளுமன்றத்துக்கு போய் கேட்கறீங்க கதிரையை விட்டு ஒலிம்பிக்கானுங்க யாராவது ஒரு பட்டதாரிக்கு அரசு நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று. அப்ப நான் கேட்கிறேன், உங்களோட ஆளுங்கட்சி அமைச்சர் வந்து கதைச்சதை கேட்கிறேன். இப்ப இவர் கூறுகிறார் என்னண்டா, படிச்ச பட்டதாரிகள் போராட்டம் செய்யணுமா, கண்ணீர் வைக்க இதன்னுமா அப்படின்னு சொன்னதோட மட்டுமல்லாம அரசாங்கம் வந்து பட்டதாரிகள் தொழில் வழங்கினேன்டா ஏஹேம வேற ஆண்டு இல்ல அஸ்வன் சொல்றாரு. அதாவது வந்து அப்படி செய்ய முடியாத அரசாங்கம் பதவியை விட்டு விலகணும்னு சொல்றாரு. ஆனா கௌரவ ஜனாதிபதி பட்டதாரிகள் பாராளுமன்றத்துக்கு முன்னால போராட்டம் செய்ய 7 பட்டதாரிகள் தேர்தலுக்கு முன்னம் வாக்குறுதியை வழங்கி ஏமாற்றி விட்டு அந்த பட்டதாரிகளுக்கு அடித்தும் விட்டார். அங்க போய் என்ன சொல்றாரு பாராளுமன்றத்துல, யாராவது ஒரு அமைச்சர் ஒலிம்பி சொல்ல முடிந்தா இதுல நின்ற கூட 2 போட்டோ எடுத்த பிள்ளைகளுக்கு தான் அடிச்சிருக்கிறான் பாராளுமன்றத்துல போராட்டம் செய்யுங்க. அப்ப நான் கேட்கிறேன், இப்படி உங்களோட 2 அடிச்சு போட்டு நீங்க போய் பாராளுமன்றத்துக்கு கேட்கறீங்க என்ன? யாராவது ஒரு எதிர்கட்சி பாராளுமன்றம் இருக்குன்னா கதிரையை விட்டு ஒளிம்பி சொல்லுங்க பட்டதாரிகளுக்கு அரசு நியமனம் வழங்கணும். கௌரவ ஜனாதிபதிக்கு நாங்க கூறுறோம், உங்களோட பகுதிகளை இதுல நிப்பாட்டுங்க. நாங்க உங்களுக்கு இவ்வளவு விஷயம் நீங்க பட்டதாரி செஞ்சிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு எதிராக வந்து ரோட்டுல யாரும் விஷயம் மாதிரிச்சோ கச்சேரிக்கு முன்னாலேயோ இல்ல உங்களோட ஜனாதிபதி செய்யறதுக்கு முன்னாலே போராட்டங்களை மேற்கொள்ள காரணம் என்னன்னா, நாங்க ஜனநாயக வழியில ஜனநாயக ரீதியில பட்டதாரிகளுக்கான நியமனத்தை பெற்றுக்கொள்றதுக்காக மட்டும்
தான் இந்த சங்கத்தை உருவாக்கின மொழிய எந்த ஒரு வன்முறையை வந்து நியமனத்தை பெறதுக்காக நாங்க இந்த சங்கத்தை உருவாக்கினோம். அதாவது கடந்த 2024 ஆண்டுக்கு முன்ன நீங்க முன்னே அரசாங்கம் முன்னாடி செஞ்ச போராட்டங்களை போல செஞ்சு அபிவிருத்தி நியமனத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்க இந்த சங்கத்தை உருவாக்கினோம். நாங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மக்களுக்கான நன்மையை பெற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம். அப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க முன்வைக்கிற விடயம் என்னன்னா, ஏஐபி கட்சியின 30 வருடத்துக்கு மேல் தமது அரசியல் கட்சியின் அடிமைகளாக தமது தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை பட்டதாரி நடத்தியமைக்கான புகைப்பட ஆதாரங்கள் இப்ப நான் காட்டுகிறேன். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்றா, பட்டதாரிகள் இந்த 30 வருட அனைத்து அரசியல் செயற்பாடுகளை தவிர்த்து தமது வாக்குரிமை மற்றும் தொழிலுரிமையை பாதுகாக்க முன்வைக்கும் புதிய அரச வேலைவாய்ப்பு தொடர்பான தேசிய கொள்கை பிரகடனம் கௌரவ எதிர்க்கட்சி பாராளுமன்ற சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த பிரகடன உள்ள விஷயங்கள், அந்த புதிய வேலைவாய்ப்புகள் என்னென்றது பார்ப்போம். அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட 7 புதிய திட்டங்கள், அதாவது அரசாங்கம் 7 புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த, அதுல வந்து ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா, அதே போல வந்து கவர்மெண்ட் செக்டர் டீட்டலைசிங் ப்ரோக்ராம், அதே போல வந்து ரூரல் பாவர்ட்டி ரீபில்டிங் ப்ரோக்ராம், அதே போல வந்து ரீஜனல் கிரீன் எக்கனாமி ப்ரோக்ராம், அதே போல வந்து டூரிசம் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதே போல வந்து கோகனட் ரீபிளான்டிங் ப்ரோக்ராம், அதே போல வந்து சோலார் எலக்ட்ரிக் பவர் ப்ரோக்ராம். இந்த 7 திட்டங்கள்ல உள்ள அடிப்படையில இதனை நடைமுறைப்படுத்துறதுக்கு, நீங்க கொண்டு வந்த இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க 7 புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறோம். உதாரணமா எடுத்துக்கொண்டா கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம்ல ரீஜனல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் செக்டர் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுல வந்து ப்ரோக்ராம் ஆபீசர் கிரேட் 3 பன்னெண்டு ஒரு போஸ்டிங்க கொடுத்து அதுக்கு கல்வி தகுதி வந்து BA அதர் டிகிரி கார் வந்து அதை இணைஞ்சு கொள்ள முடியும் என்றும், ஃபைனான்ஸ் காருக்கு அதில் இணைய முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் என்னென்ன தகுதி என்னென்ன வேலை வாய்ப்புன்றதை நாங்க 9 மாகாணம் தீர்மானிச்சு ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பான தேசிய கொள்கை பிரகடனத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதுல ஒவ்வொரு கொள்கை பிரகடனத்திலையும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் என்னென்ன ப்ராஜெக்ட் கொண்டு வரணும், அடுத்த டீட்டலைசிங்ல என்னென்ன ப்ராஜெக்ட், அடுத்தது வந்து பவர்ட்டி அதுல என்னென்ன ப்ராஜெக்ட், கிரீன் எக்கனாமி அதுல என்ன ப்ராஜெக்ட் செய்யப்பட வேண்டும், ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல சொல்ல போனா கௌரவ ஜனாதிபதி மற்றும் கௌரவ பிரதம மந்திரி மற்றும் ஆளுந்தரப்பு வடக்கு கிழக்கு சேர்ந்த அமைச்சர்மார்களுக்கு குறிக்கோள்றாம். இதுல பட்டதாரிகளுக்கு எவ்வாறு ஆட்சேபம் செய்யப்பட வேண்டும் என்று தெளிவா தெளிவா ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி என்றா ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. 2023 12-31 முன்னாடி டிகிரி முடிச்சாங்களுக்கு 2025 10-20 ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 2026 4-20 அந்த ட்ரைனிங் முடியும். அதாவது புதிய கொள்கை பிரகடனத்தில் உருவாக்கப்பட்ட தொழில் வாய்ப்பு. அதன் பிற்பாடு 2026 4-23 அவங்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படணும். குறிப்பா 14,000 பட்டதாரிகள் முதலாக 2025 அக்டோபர்ல இருந்து அரசு துறைக்கு உள்ளெடுக்கப்படணும், பயிற்சிக்கு உள்ளெடுக்கப்படணும் என்ற விஷயம் இதுல திட்ட தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. நியமனம் தேவையில்லை, எங்களுக்கு தேவை இந்த கொள்கை பிரகடனத்தில் இருக்கிற நாங்க குறிப்பிடப்பட்டுள்ள 9 மாநிலத்தில் உருவாக்கியுள்ள இந்த நியமனத்தை தான் நாங்க விரும்புறோம். இதுல எபெக்டிவ்ல கிட்டத்தட்ட 14,000 பட்டதாரிகள் தான் முதற்கட்ட உள்ளிக்க போறீங்க. ஆனா நீங்க கோத்தபாய அரசாங்கத்துக்கு 62,000 பட்டதாரிகள் உள்ளிருப்ப செஞ்சு போராட்டம் செஞ்சு 62,000 பேரை கொண்டே போடுறீங்க. நாங்க முதற்கட்டமா கேட்கறது மிஞ்சி போன ஒரு 14,000 பட்டதாரிகள் மட்டும்தான். சரியா? இந்த 14,000 பட்டதாரிகள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எவ்வளவு என்றதும் அனலைஸ் பண்ணிக்கிறோம். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா ரிங்கோவெல்லி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கிட்டத்தட்ட 7 செக்டரும் பாகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான மாதிரி கார்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். மாடல் வேகன்சி ஆஃப் ஜப்னா டிஸ்ட்ரிக்ட் 506 பாருங்க. டிவிஷனல் செக்ரட்டரி டிவிஷன் 17. அப்ப நியூ ஜாப் சந்தர்ப்பம் புதிய வேலைக்கான சந்தர்ப்பம் வந்து 7. அப்ப நம்பர் ஆஃப் நியூ எம்ப்ளாய்மெண்ட் சேர்ந்து டிவிஷனல் செக்ரட்டரி 506 வந்து ஈக்குவேஷன் பண்ணி பார்த்தா 17 அப்படி கிட்டத்தட்ட 30 பேர் வருது ஒரு பிரதேச செயலத்துக்கு. அப்ப ஒரு பிரதேச செயலத்துக்கு 30 பேர் வந்து அந்த 7 ஜாப்புக்கு வந்து பகிரப்படுறாங்க. அப்ப பகிரப்படைக்க வந்து கிட்டத்தட்ட 4-5 பேர் தான் ஒரு பிரதேச செயலத்துக்காக வந்து புதிய தொழிலுக்காக வந்து உள்ளிருக்கப்படுறாங்க. அப்படி இருக்கேங்க ஜனாதிபதி கூறுவது போல இங்க எங்க பெல்ட் ஃபிட்டிங் இருக்குது, இங்க எங்க துவக்கணக்கான ஆட்சேபம் இருக்குது. நீங்க கேட்ட போராட்டம் செஞ்சா துவக்கணக்கான ஆட்சேபம் தவிர இதுல எந்த ஒரு துவக்கணக்கான ஆட்சேபம் இல்லை. அடுத்தது இன்னும் ஒன்று வடக்கு கிழக்குல இருக்க அரசு அதிகாரிகளும் சரி ஆளுங்கட்சியினரும் சரி சொல்ற விஷயம், அவங்க முதல் படிச்சாங்களா படிக்கலான்னு தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் IMF பற்றி சொல்றாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி பற்றி. அப்ப நான் கேட்கறதுல தெளிவா போடுவாங்க, an international organization that promotes global economic growth and financial stability, encourage international trade and reduce poverty. இப்படி பண்ண இந்த ஒரு இது வந்து IMF சொல்றது. இதுல வந்து IMF இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான இது சொல்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது வந்து எக்ஸ்டர்னல் டிகிரி கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 25 வயசுக்கு முன்ன
படிக்கணும்னு சொல்லி இதுல ரூல்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா வயதில் இல்லாம எக்ஸ்டர்னல் டிகிரி படிக்கிறதால தான் அந்த டிகிரிக்கான வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. இப்ப எக்ஸ்டர்னல் டிகிரிக்காக வந்து இலங்கையிலேயே வந்து என்ன செய்றாங்கன்னா இன்டர்னல் டிகிரி எக்ஸ்டர்னல் டிகிரி ரெண்டையும் வந்து இலங்கைக்கே மார்க்கெட் பண்றாங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் தங்கள் அரசியலாவது சம்பாதிக்க. நாங்க சொல்றோம் 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் அந்த கோர்ஸ் ஃபீஸை உயர்த்தலாம். அதுக்கு காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட 77,000 முதல் 1,95,000 வரை சேலரி எடுக்கிற புதிய ஜாப் நீங்க அவங்களுக்கு வழங்கிய கிட்டத்தட்ட வந்து நாட்டுக்கு ஒரு பட்டதாரியால ஒரு வெளிவேறி பட்டதாரியால வர போற வருவே வந்து 10 லட்சத்துக்கிட்ட இருக்கும். அப்படி பாக்க வந்து கிட்டத்தட்ட 100 பேர் அந்த டிகிரியை படிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் நாட்டு கிடைக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி ஸ்கேல் ஒரு ஜாப் எக்ஸ்டர்னல் இந்தியன் டிகிரி கொடுக்க வெளிவேறி பட்டம் படிக்கலாம் எண்ணிக்கை கூடும். அதுக்கான மார்க்கெட் கூடும். மார்க்கெட் கூட IMF வந்து சொல்லாது இதை செய்யாத இந்த ப்ரோசஸ் நட்டம் பெறும் அப்படி அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கத்துல கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேல கோர்ஸ் ஃபீஸ் உயர்த்தி எக்ஸ்டர்னல் டிகிரியை டெவலப் பண்றதால அதால ஒரு வருவாய் கிடைக்க போகுது நாட்டுக்கு. அதே போல இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய வேலை திட்டத்தை புதிய ப்ராஜெக்ட்களை அண்டு வந்து அரசாங்கம் கொண்டு வந்தா இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வடக்கு கிழக்கு அனைத்து மாகாணங்கள்ல இருக்கிற அனைத்து கச்சேரியில மாவட்ட செயலா இருந்தாலும் சரி பிரதேச செயலங்களா இருந்தாலும் எங்க அந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுது. அதுக்கான ஊழியர் படையணி இல்ல. ஒரு புதிய திட்டம் புதிய இம்ப்ளிமெண்ட் பெறுதா இருந்தா அதுக்கான ஊழியர் படையணி ஒவ்வொரு பிரதேச ஒவ்வொரு மாவட்ட செயலத்தையும் பேச்சிருக்கணும். இதை வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச செஞ்சார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க செஞ்சார். அதே போல முன்னாள் ஜனாதிபதி எல்லாரும் செஞ்சாங்க. ஒவ்வொரு புதிய இம்ப்ளிமெண்ட் வேலைக்கு புதிய அதிகாரிமார்களை ஒவ்வொரு பிரதேச செயலம் மாவட்ட செயலம் கிராம செயலம் ஒவ்வொரு இடங்களை நியமிச்சாங்க. அது நியமிச்சதுக்கான காரணம் என்ன? அதை தாங்க கொண்டு வர புதிய செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு கீழ்மட்டத்தில் செயல்படுறதுக்கு அரசு ஊழியர்கள் தேவை. ஆனா இங்க இருக்கிற பெரிய சிக்கல் என்னண்டா ஏற்கனவே அரசு துறையில ஒர்க் பண்ற அரசு ஊழியர்களால அரசாங்கம் கூட வந்து புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாது. காரணம் என்னண்டா அவங்க வந்து பழைய சேலரிஸ்க்கு பழைய பதவி உயர்வு அடிப்படையில வந்து பரீட்சை எழுதி சர்வீஸ் அடிப்படையில பதவி உயர்வு சம்பளம் பெறக்கூடிய வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அரசாங்கம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்ன செய்ய ஊர் மட்ட கிராம மட்டத்தில் செய்ய சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. காரணம் என்னடா அவங்க சும்மா இந்த சம்பளம் எடுத்து பழக்கப்பட்டவங்க. அரசாங்கம் கூறுறதுபடி செய்யப்பட வாய்ப்பில்லை. ஆகவே நாங்க சொல்றோம் நாட்டுல வருவாய் அதிகரிக்கும் நாட்டுல பொருளாதார கட்டியெழுப்பணும். 2028 முன்னம் நாடு பெற்ற கடனை திருப்பி அடையணும் வேண்டாம். புதிய ஒரு ஊழிய படையணி வந்து நீங்க கொண்டு வந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு பிரதேச மட்டத்துல அறிமுகப்படுத்தப்பட்டு உள்வாங்கப்பட வேண்டும். அதுக்கு தான் சொல்றோம் இந்த 14,000 பட்டதாரியை உள்ளீட்டு செய்யுங்க. 3 வருஷத்துல 120 பில்லியன் ரூபாய் லாபம் பெறும். அதுக்கான எல்லா ப்ரோசஸும் எல்லா விஷயங்களும் இதுல இருக்குது. இப்ப ஒட்டுமொத்தத்துல பார்க்க போனா 2028 ஆண்டு வந்து நீங்க IMF கடனை திருப்பி கொடுக்கணும்டா அதுக்கான சரியான வந்து முறையான ப்ரோசஸ் ஒன்று அரசாங்கத்தில் எடுக்கணும். நீங்க இப்படியே பட்டத்தை கொண்டு குப்பை தொட்டிக்க போட்டீங்களாண்டா 100 பில்லியன் நட்டம் ஏற்பட்டது. தற்போது படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு வீணா செலவுக்கு அவ்வளவு காசு செஞ்சா அதுக்கு 10 மடங்கு 1000 பில்லியன் அதிகரிக்கும். அப்ப இந்த வகையில நான் குறிக்கொள்ற அரசாங்கத்துக்கு என்னடா இதுல தெளிவா இருக்குது. 2027 என்ன மாதிரி நாடு அரசாங்கம் பொருளாதார பிரச்சனை எதிர்கொள்ள போகுது. 2028 IMF பெற்ற கடனை எப்படி அடைக்க போகுது. இந்த ப்ரோசஸ் செய்ய முடியலையா தனியார் பல்கலைக்கழகம் மூடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதன் பிற்பாடு தற்போது பாடசாலையில படிச்சிருக்கிற எங்களோட அப்பாவி தாய் தந்தை என்ற பிள்ளைகள் வந்து நாளை பல்கலைக்கழகத்தை விரும்ப மாட்டாங்க. ஏனென்றா அந்த படிப்புக்கான வேல்யூ வந்து OAL படிச்சாக்களை விட கீழ்மட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். அதான் உண்மையான ஒரு அறிவிப்பான விஷயம். என்னண்டா கௌரவ ஜனாதிபதியும் சரி கௌரவ பிரதம மந்திரி சொல்றா என்னண்டா பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்பு OAL படிச்சாங்களோட போட்டி பரீட்சை எழுதுங்க. நாங்க கேட்கிறோம் OAL படிச்சாங்களோட போட்டி பரீட்சை எழுதுறதுக்கு 4 வருஷம் யூனிவர்சிட்டிக்கு போய் என்னது அவங்க படிக்கணும். 4 வருஷம் அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிற விரிவுரையாளர்கள் என்னத்துக்கு நீங்க சம்பளம் கொடுக்கணும். அது அவ்வளவு ஸ்டாஃப் மாதிரி என்னதுக்கு அவங்க செலவழிக்கிறீங்க. OAL படிச்ச வேலை வாய்ப்பு தான் அவங்களுக்கு அந்த சேலரிஸ்க்கே நான் வழங்கப்படணும்டா அவ்வளவு வீண் செலவு. அவ்வளவு செலவை நிப்பாட்டி திருப்பி IMF திருப்பி கொடுக்கலாம் தானே. அப்ப அதை செய்ய முடியாது. அப்ப ஒரு முறையான ப்ரோசஸ் இல்ல முறையான சேர்த்துட்டம் இல்லை. அங்க அதுக்கான பிரதான காரணம் என்ன ஆளுந்தரப்புல பிடிக்கிறார்கள் வந்து கல்வி அறிவு என்றதோ அது தொடர்பான நிபுணத்துவம் பத்தாம இருக்கிறதா. சரியா? அப்ப இந்த விஷயத்தை நான் தெளிவா சொல்றதோட அடுத்தது அதனை முறையாக நடைமுறைப்படுத்தவும் மக்களை ஏழ்மையிலிருந்து மீட்கவும் 9 மாகாண பட்டதாரி சங்கம் மற்றும் பல்வேறு மனமுண்டு அடிப்படை அரசு தொழிலாளர்கள் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அடிப்படை கல்வி தகுதி மற்றும் அது தொடர்பான விவரங்கள் இந்த புத்தகத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கு. சம்பளம் மற்றும் பதவி தொடர்பான விவரங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அலுவலக சேவை முறைமை தொடர்பானது உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நான் கிளியர் பண்ணோம். ஜனாதிபதி கூறுவாருன்னு கதிரையில சம்பளம் இல்ல வேலை பாடு இல்லையாது. நான் தெளிவாக அலுவலக சேவை முறை இங்க எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கேன்டா குறிப்பா வந்து ஒரு கிரேட் 3-1 வந்து 6 மாத பயிற்சி அடிப்படையில் நியமிக்கப்படுற ஊழியர் வந்து கிரேட் 2-1 வேலைக்கு 3 இயர்ஸ்ல வந்து அவர் முடிக்கப்பட வேண்டிய செயற்திட்டம் அந்த பிரதேச மட்டத்துல 50 செயற்திட்டங்களை முடிக்கணும். அந்த 50 செயற்திட்டம் வந்து
ஒன்று அரசாங்கம் அவருக்கான அந்த கிளீன் ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்ட மாட்டா அதுல நடைமுறைப்படுத்த வேண்டிய பிரேட்டை வந்து ப்ரொபோசலை வந்து அரசாங்கம் வழங்க அதை செயல்படுத்த போறார் அந்த குறிப்பிட்ட ஊழியர் இல்ல அந்த குறிப்பிட்ட ஊழியர் என்ன செய்ய போறாருன்னா பிரதேச செயலாளர் அதே போல வந்து பிரதேச கிராம சேவரோட கலந்துரையாடலோட மாதாந்த மேற்கொண்டு மக்கள் அடிப்படை பிரச்சனை என்ன அடிப்படை தேவை என்ன எப்படி அவனை கொண்டாடத்தை உயர்த்தலாம் என்பதற்கான கலந்துரையாடலுக்கான திட்டத்தை வகுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு பிரதேச செயலாளரோட அந்த புரையத்தை அனுப்ப போற அனுப்பி அதுக்கான அனுமதி கேட்க போற அதன் இப்ப அதாவது நடைமுறைப்படுத்த போற இப்ப இங்க 2 செயற்பாடு நடந்தது ஒன்று அரசாங்கத்தின் செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட போகுது இன்னொன்று வந்து ஊழியர் வழங்குற செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் இப்படி பல்வேறுபட்ட நன்மையான விஷயங்கள் இந்த கொள்கை பிரயத்தில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஸ்ரீலங்கால படிச்சு முடிஞ்சு வர எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த பட்டத்தை அடிப்படையாக கொண்டு தொழில்வாய்ப்புக்கான தேசிய கொள்கை பிரயாணம் 9 மாத பட்டதாரிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கிய விஷயம் என்னன்னா இது இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து நாங்க சொன்ன மாதிரி 2025 10-20 வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எதிர்க்கட்சி தலைவரோட கலைச்ச விஷயத்துல வந்து சொன்ன இதுக்கான நியமனத்துக்கான பயிற்சி வந்து உடனடியாக ஆரம்பிக்கப்படணும். நாங்க அரசாங்கத்துல சொல்றோம் அபிவிருத்தியத்தை நியமனம் வேண்டாம் 62,000 ஓய்வு நியமனம் வேண்டாம் எங்களுக்கு தேவை வந்து மாகாண மட்டத்துல வந்து பிரதேச மட்டத்துல வந்து எங்களை மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இந்த 14,000 பட்டதாரியில முதல் கட்டமா வாரம் மாதத்துக்கு இடையில பயிற்சி அடிப்படையில் உள்ளீடு செய்ய சொல்லி குறிப்பா வந்து இது வந்து மன்னர் மாவட்டத்துல வெளியிடப்பட்டிருக்கு ஒரு அறிவித்தல் ஒன்று பிரதேச செயலாளர் பிரதேச செயலத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல மன்னர் நானட்டான் மாந்தைமைக்கு முசாரி மாடு போன்ற இதுகளுக்கு என்ன விஷயம் கூறப்பட்டிருக்கா மன்னர் மாவட்டத்துல வேலையேற்ற பட்டதாரிகளை விண்ணப்பம் கோரல் மேற்படி மன்னார் மாவட்டத்தில் பல்கலைக்கழக பட்டப்படிப்பினை நிறைவு செய்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளின் முழுமையான விவரங்கள் உடன் தேவைப்பாடாக உள்ளதனால் இதுவரை காலமும் பட்டதாரி நியமனம் வழங்கப்படாத அனைத்து பட்டதாரி விவரங்களை தங்கள் பிரிவுக்குட்பட்ட கிராம அலுவலர்கள் மற்றும் கிராம மட்டங்களின் கடமையாற்றும் அலுவலர்களோட தகவல்களை சேகரித்து பிரதேச செயலர் கீழ்காட்டும் படிவத்தை பூரணப்படுத்துமாறு கூறப்பட்டிருக்கு. 50,000 பட்டதாரிகளுக்கான அரசு திணைக்களங்கள்ல பல்வேறு திணைக்களங்கள்ல வெற்றிடங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சிங்களத்திற்கு என்னன்னா தன்னட்ட பவத்தின ஜாතිக பாச சக பலாத் பாசவல ஸ்ரீலங்கா குரு சேவைய பவத்தின புறப்பாடு திஸ்தாக் தீப வியாப்திய சேவையன் எக்க சேத்ரவல அதாலவ පවස්තින පුරපාඩු වලට සහ මූලික සුදුසුකම් වූ ධනතුරු වලට උපාධිය මූලික සුදුසුකම් වූ ධනතුරු වලට පුරපාඩු 50 දිවෙහි බව අගමැතිතුමිගේ කැමිටු වාතාව ප්‍රාස කළේ. අප கௌரவ பிரதமரின் அமைச்சர் அந்த கமிட்டி குழு வந்து முடிவு பண்ணிக்கன 50 வேகன்சி இருக்குது பட்டத்தை அடிப்படையாக தகுதி கொண்ட வெற்றிடம் இருக்குன்னு எப்ப வெளியிடப்பட்டிருக்கு 2025 10/2 மாதம் வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிக்கை. இந்த அறிக்கை வந்து இதுவரை நடைமுறைப்படுத்தல இந்த 50,000 பெற்ற நிரப்பப்படையில நாங்க சொல்றோம் என்னடா நீங்க எங்களுக்கு 50,000 பெற்றதை உடனடியாக நிரப்ப வேண்டாம் இந்த 14,000 பெற்றதை தான் நிரப்ப சொல்லி நாங்க கேட்கிறோம். கேள்வி கேட்ட ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்த பட்டதாரிகளுக்கு வந்து முந்தின மாதிரி பெல்ட் ஃபிட்டிங் பண்ணலாம் அவனோட தகுதியை பரிச்சு ஒதுக்கணும் அப்படி எப்படின்னு கௌரவ அமைச்சருக்கு நான் தெளிவா கூறப்படுற ஒரு விஷயம் என்னன்னா கௌரவ அமைச்சரே நீங்க முதல்ல பழையசா இருக்க தேடி பாருங்க கடந்த காலத்துல உங்களுடைய செயற்பாடு எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்காண்டு அதாவது வந்து பல்கா பட்டதாரிகள் தகுதி இல்லாம தோக்கணக்கா கொண்டே போடுங்க அவித்து நியமனம் கொடுங்கன்னு போராட்டம் நீங்க 30 வருஷமா செஞ்சது நீங்க ஆனா வந்து கௌரவ எதிர்கட்சி பாராளுமன்ற கேள்வி கேட்டோம்னா அவரை வந்து நீங்க புறவுறீங்க. அதே போல வந்து சொல்றேன் பழசு உறுப்பினர் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பட்டதாரிகளை சீனியரிட்டி அடிப்படையில ஆட்சேபம் செய்யணும். நீங்க சொல்றீங்க அப்படி செய்ய இயலாது போட்டி பரீட்சை வச்சுதான் போட்டி பரீட்சை வச்சுட்டா அப்படி அவர்களுக்கான நியாயமான தீர்வு அமையும். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து நாங்க முன்வைக்கிறதோட இந்த மன்னார் மாவட்டத்துல தகவல் செய்ய விஷயம் வந்து நாங்கள் நன்றோம் என்னன்னா குறிப்பா வந்து இதை பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக நடைபெற்ற விஷயம். இது வந்து நாளைக்கு 3 தேர்தல்கள் அதாவது வந்து உள்ளூராட்சி பாராளுமன்றம் அதே போல வந்து இப்ப மாகாண சபை வருது இப்ப பல்வேறு கலைஞர் ஒன்று வந்து உள்ளூராட்சி சபைக்கானது பிரதேசிய சபைக்கானது பாராளுமன்றம் அதே போல வந்து மாகாண சபை அடுத்த தேர்தலுக்காக இந்த மன்னார் மாவட்டத்துல மேற்கொள்ற இந்த ஆட்சி தகவல் திரட்டுறது வந்து மாகாண சபை தேர்தலுக்காக மேற்கொள்றது எங்களுக்கான சந்தேகமா இருக்கு. நாங்க சொல்றோம் இந்த அரசியல் செயற்பாடு எல்லாம் முற்றுமுழுதா நிறுத்திட்டு நாங்கள் பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த தேசிய கொள்கை பிரயாணத்துக்கு ஆதரவு தெரிவித்து கை தூக்குறதோட உடனடியாக 9 மாநிலத்துக்கு மன்னார் மாவட்டத்தில் தகவல் சேகரிக்கிறத போல பட்டதாரிகள் தகவல் வந்து பிரதேச செயலா மட்டத்தினோட உடனடியாக சேகரிக்கப்பட்டு 2023
12ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு முடிச்ச மாணவர்களுக்கு 2025 10ஆம் ஆண்டு விவாதம் இருந்து உடனடியாக பயிற்சி ஆரம்பிக்கணும். இந்த கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டபடியான தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படணும். கிட்டத்தட்ட இந்த கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டபடியான அடிப்படை சம்பளம் கிட்டத்தட்ட அரசாங்கத்தால் 70,000 முதல் வழங்கப்படும். ஆனா அதுக்கு பிறகு பதவிகள் வழங்கப்படுற சம்பளம் அனைத்துமே அவங்க செய்யற செயற்திட்டத்தினூடாக தான் அவங்களுக்கு வரப்போது அவங்க ஓய்வூதியம் பெறும் மட்டும் அதன் அடிப்படையிலேயே சேலரி வழங்கப்படும் என்றதோட நாட்டின் பொருளாதாரம் வளமைக்கு திரும்ப இதில் உள்ள சர்வீஸ் அடிப்படையில் அவங்க சேலரி வழங்கப்படும். நாங்க கேட்கிறோம் நாட்டுல பொருளாதாரத்தை திருப்பி கொண்டு வந்தா இப்படி பல்வேறுபட்ட முழுமையான ஆதாரங்கள் எவிடன்ஸ்கள் இருக்குது. இதை நான் கண்டிப்பா உங்கள்ட்ட கையளிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. வடக்குக்கு வெறுதப்போ கண்டிப்பா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தெரியும் ஜேபி இந்த பட்டதாரி சங்கத்தை இயக்கினது யார் என்ற லோகோ இருக்குது. அதுல இந்த மகேஷ் அம்பியப்பட்டி என்றவர் இது அன்றகுமார கோவிட்-19 டைம்ல மாஸ்க போட்டு கொண்டு நின்று பாராளுமன்றத்தில் கத்துறாருன்னா போலீசாரால பட்டதாரிகள் தாக்கப்படுறாங்க, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு கத்துறதுக்கான ஆதாரம் அதே சங்கம் வெளியிட்ட அறிக்கையில இருக்கு. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கு அந்த பட்டதாரிகள் இந்த எங்கட பட்டதாரி சகோதர போராட்டம் செய்யணும். ஆனா இன்றைக்கு இவங்க கண்டுக்காம இருக்கிறாங்க. ஆனா வாக்க பெரும் மட்டும் அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கு போலீசாரை பயன்படுத்தி பெண்களுக்கு எதிராக கூட அடக்குமுறை மேற்கொள்ளப்பட்டு பட்டதாரி பெண்கள் கூட கௌரவ பிரதம மந்திரியை கேட்கிறோம். நீங்க பெண்கள் உரிமையை எத்தனையோ விஷயங்கள் கலைக்கிறீங்க. இதுல நிக்கிறவங்க பெண்களா தெரியலையா? இவங்க நாளைக்கு நீங்க சொல்றது போல 5 வருஷம் வெயிட் பண்ண பிள்ளைகள் நாளைக்கு வேலை வேப்ப ஒழுங்கா வழங்கலேண்டா இன்றைக்கு உதாரணமா எடுத்துக்கொண்டா தேசிய கல்லூரியில படிச்சு வர ஒரு டிப்ளோமாதாரி ஒரு அரசு தொழில் கிடைச்சோன்னா தான் விரும்பிய ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டு போறான். ஆனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போனவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க முடியாம நாட்டுக்கு சேவை செய்ய முடியாம இன்றைக்கு பிச்சைக்காரனா இருக்கான். இன்றைக்கு பட்டம் படிச்சவன் பிச்சைக்காரனா இருக்கான், டிப்ளமா படிச்சவன் வசதிக்காரனா இருக்கான். இதை உருவாக்கியதா உங்களோட 30 வருஷ போராட்டங்கள் 30 வருஷ ஆர்ப்பாட்டங்கள் தான். நீங்க ஒழுங்கான வகையில் அமைதியா இருந்திருந்தா அந்த நேரமே முந்தின அரசாங்கம் ஓர்டர் அடிப்படையில ஒழுங்கா அரசனியத்தை வழங்கி கொண்டு வந்திருக்கும். இப்ப ஒண்ணு கட்டு போயில உடனடியா நாங்க சொல்றோம் 5-6 வருஷம் வெயிட் பண்ண இந்த பெண் பிள்ளைகள் இன்றைக்கு திருமணம் செய்ய முடியாம தங்களோட வாழ்க்கையை வாங்க முடியாம தொழிலும் இல்லாம மக்களுக்கு சேவை செய்ய முடியாம பாரிய மன உளைச்சல்ல எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறாங்க. நீங்க கூறுறது போல ஓஏஎல் பயிற்சி எழுதி வேலைக்கு போறதோ ஆசினியம் நம்மளுக்கு போறதா இருந்தா நாங்க இன்றைக்கு தேசிய கல்விக்கு போயிருப்போம். நாங்க இன்றைக்கு பல்கலைக்கழகத்தை விட்டுட்டு ஓஏஎல் படிச்சுட்டு போட்டி பயிற்சி எழுதி வேலைக்கு போயிருப்போம். நாங்க இன்றைக்கு தனியார் துறையில வேலைக்கு இருந்தா பல்கலைக்கழகம் போகாம ஓஏஎலோட தனியார் துறைக்கு போயிருப்போம். அப்ப நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா நாங்க மக்களுக்கு சேவை செய்ய மக்கள் பொருளாதார கட்டியளவு தான் பல்கலைக்கழகத்தை தேர்வு செஞ்சது, அங்க படிச்சது முழுக்க கஷ்டப்பட்டு நான் பட்ட சான்றிதழ் பெற்றுக்கொண்டு வந்தது. நீங்க அரசியல் செய்யவும் நீங்க அரசியல் செஞ்ச ஒரு குட்பத்துடைய போடுறதுக்கும் நாங்க படிக்கல. ஒட்டுமொத்தமா சொல்றேன் எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்ற என்னோட கதைக்கு கூறின விஷயத்தை போன்ற இங்க குறிப்பிட்ட கௌரவ ஜனாதிபதிட்ட நீங்க எதிர்கட்சிகளை பத்தி குற்றம் சாட்டுறதா என்னவா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க சொல்றோம் நீங்க பேக்கான பிறகு இன்றைக்கு நீங்க வாக்கு வண்டிகளை பேக்கான பிறகு எங்களை பாராளுமன்றத்தை கூப்பிட்டு ஒரு மனிதர் கலைக்கிறாரா இருந்தா அதை நாங்க பாராட்டி ஆகணும். அதோட இன்னொரு விஷயம் என்னடா அவர் எங்கட பட்டத்தை இவங்க இதை மதிக்கிறார். அப்ப அந்த வகையில அவர் சொன்ன விஷயம் என்னண்டா நான் தேர்தலுக்கு முன்ன எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு உடனடியா வழங்குறேன்னு கூறினா இல்ல நான் கூறேன். ஆனா ஜனாதிபதியா இருக்கிற தற்போதைய கௌரவ ஜனாதிபதி பட்டதாரிகளுக்கு உடனடியா வேலை வாய்ப்பு வழங்குறேன்னு கூறினபடியா நீங்களா நேரம் அவருக்கு வாக்களித்தீர்கள். இன்றைக்கு தொழிலா இருக்கீங்க. நான் ஆனா தீர்மானிச்சு வச்சிருந்தது நீங்கள் உருவாக்கி கொண்டு வந்த இதே கொள்கை பிரகடனம் போல பட்டதாரிகள் வருடாந்த ஆட்சேப்பு பயனுள்ள வேலை வாய்ப்பு தான் நான் தீர்மானிச்சிருந்தது. அது வெற்றி பெற்ற பிறகு நான் செய்வேன் என்று உங்கள்கிட்ட கூறியிருந்தேன். ஆனா நீங்க நம்பவில்லை. ஆனா கௌரவ ஜனாதிபதி கூறின பொய் வாக்குறுதிகள் பொய் ஆதாரங்கள் வீடியோ எல்லாத்தையும் பார்த்து நம்பி நீங்க வாக்களித்து விட்டீர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு அங்க தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. தேசிய வேலை திட்டம் கொண்டு காய்ச்ச விஷயம் இருக்கு, போராட்டம் செஞ்ச விஷயம் இருக்கு, எல்லா விஷயத்தையும் உங்களை கையெடுக்கிறான். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கை தூக்குறாருன்றதை மக்கள் பார்க்கட்டும். அதோட ஏழை மக்களுக்காக சேவை செய்ய விரும்புற பட்டதாரிகளை சேவை செய்ய விடாம எந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தடை செய்கிறார் பார்ப்போம். அந்த வகையில இவ்வளவு நன்மை விஷயம் இருக்கு. இந்த கொள்கை பிரகடனத்துக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயத்தை பார்க்க முடியும். அடுத்த இந்த விஷயத்தை நீங்க வெற்றிகரமா முடிக்கிற சந்தர்ப்பத்துல வடக்கு கிழக்கு தடவை அனைத்து ரீதியிலையும் உங்களுக்கு பாரிய ஆதரவு கிடைக்கிறதோட நான் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட்டு கொள்றேன். அடுத்த மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் ஆகணும்ன்ற கனவு உங்களுக்கு இருக்கண்டா அது கண்டிப்பா நிறைவேறதுக்கு வடக்கு ஒட்டுமொத்த பட்டதாரிகளும் பூர்ண ஆதரவு நாங்க தருவோம். எங்களோட பட்டங்கள் அரசியலாக பட்டிருக்கு. எங்களோட எதிர்காலத்தோட விளையாடி இருக்கிறாங்க. எங்களோட எதிர்காலத்தை ஒட்டுமொத்தம் அழிச்சிருக்கிறாங்க. அது அந்த வகையில இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க இந்த கொள்கை பிரகடனத்தை உங்களோட கையில கையெழுச்சிருக்கிறோம். இந்த கொள்கை பிரகடனம் வெற்றிகரமா பாராளுமன்றம் நிறைவேற்றப்படணும். வாரமான உடனடியாங்களுக்கான பயிற்சி ஆரம்பிக்கப்படணும். இந்த திட்டங்கள் அனைத்து நடைமுறைக்கு வந்த உடனே
நீங்க மாகாண சபை ஆசைப்பட்ட போலவே உங்களை முதலமைச்சராகி எங்கட மாகாண மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வடக்கு கிழக்கு தலை ஒட்டுமொத்த மாகாண பட்டதாரி நாம் துணையா இருப்பவன்றதை கூறிக்கொண்டு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறேன். ஏன் இந்த கோரிக்கை ஏனைய அரசியல்வாதிகளும் ஏனைய நபர்களுடைய முன்வைக்கிறேன்டா அவங்க அப்பப்ப பச்சோந்தியல் மாதிரி தங்கட காரியங்களுக்கு பல்வேறுபட்ட செயற்பாடுகள் ஈடுபடுறாங்க. அதனாலதான் நாங்க அவங்கள்ட்ட கேட்கவும் இல்லை. நாங்க ரோட்ல நின்று போராட்டம் செஞ்சா நாங்க எங்க எதிர்காலம் மண்ணா போனானா அதை பற்றி அவங்க பாராளுமன்றத்தை குரல் கொடுக்க போறதும் இல்லை, அது கலைக்க போறதும் இல்லை. அதனாலதான் எதிர்கட்சி தலைவர்கிட்ட